மெகா செய்திகள். சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு காரைதீவு போலீசார் கடும் எச்சரிக்கை. சட்டத்தை மீறுவோர் அதிரடியாக கைது செய்யப்படுவர். தகவலை அனுப்பி வைத்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் முகமது மர்ஷாட். காரைதீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓடுபவர்கள், மது போதையில் வாகனம் செலுத்துபவர்கள், போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்துபவர்கள், தலைக்கவசம் அணியாமல் ஓடுபவர்கள், வாகன அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்துவோர் உட்பட சட்டவிரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என காரைதீவு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஜகத் தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை மாவடிப்பள்ளி ஜும்மா பள்ளிவாசலின் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வருகை தந்த அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள், இரவு நேரங்களில் இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் பைஸ்கில்கள் ஓடுதல், வீதியில் பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்துதல் போன்ற ஆபத்துகளை விளைவிக்கின்ற விதமாக மோட்டார் பைசைக்கிள்களை செலுத்துதல் என மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறை விளைவித்து அதிகளவான இளைஞர்கள் சமூகத்திலே பேராபத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். வீதிகளில் கூடி நிற்கின்ற வாலிபர்கள் சம்பந்தமாகவும் மற்றும் போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் மேற்படி நபர்களுக்கு எதிராக பள்ளி நிர்வாகத்தால் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பூரணமாக அவர் தெளிவுபடுத்தினார். காரைதீவு சிரேஷ்ட போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி RS ஜகத் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து போக்குவரத்து விதிமுறைகள் சம்பந்தமாக இன்று மாவடிப்பள்ளி ஜும்மா தொழுகையை தொடர்ந்து காரைதீவு போலீஸ் பிரிவின் பகுதி மாவடிப்பள்ளி பிரதேசத்திலும் கடமையில் இனி போலீசார் ஈடுபடுத்தப்படுவர். இப்படிப்பட்ட ஆபத்துகளை விளைவிக்கின்ற வகையில் இனிமேல் போக்குவரத்து போலீசார் கண்டால் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்ய உள்ளனர். அண்மையில் வீதி விதிகளை மீறி மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்களினால் பள்ளிவாசலுக்கு விசேட பயான் நிகழ்ச்சிக்கு சென்று வந்த நிலையில் இரு பெண்கள் வீதி விபத்துக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெகா செய்திகளுக்காக ராஜி முகமது.